ஆண்டவரே, மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. மக்கள் மனம் வருந்தும் போது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர். நீர் அவர்களை மன்னிக்கின்றீர். ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு என்று சபை உரையாளர் மொழிகின்றார். உடைகளை கிழித்து கொண்டு அல்ல, உள்ளத்தை கிழித்து கொண்டவர்களாய், உணவை வெறுத்து ஒதுக்கி விடுபவர்களாக மட்டுமல்லாமல் உள்ளத்திலே இருக்கின்ற தீமைகளை வெறுத்து ஒதுக்கி விடுகின்றவர்களாய் இந்தோ இந்த தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய அந்த பாடுகளை சிந்தித்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாக செயலை முன்னிட்டு நாம் அனைவரும் நம்மை தூய்மையாக்கி கொண்டு நாமும் தூய்மையானவர்களாய் இயேசு கிறிஸ்துவை போன்று நம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ இந்த பலியிலே அருள் வேண்டுவோம். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் இறைவன் நம்மை விடுவிக்கவும், அவருடைய அந்த பாடுகளினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நாம் முழுமையாக கழுவப்படவும், அவருடைய அருள் நம்முடைய குடும்பங்களிலே நிறைந்து இருக்கவும் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வானது ஜோஸ்பின் கிளாரா அவருடைய பிறந்த நாளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஃபவுஸ்டினுஸ் ரோமியோ சாவேஸ் தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். செபஸ்டின் ரஞ்சித மேரி இவர்கள் 21வது திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். நன்றி பலியாகவும். அல்போன்ஸ் குடும்பத்தார் நன்றி பலியாகவும். ஹெய்சல் கேத்லின் என்கின்ற குழந்தைக்கு இறைவன் செய்த நன்மைக்கு நன்றி பலியாகவும். சுரேஷ் செட்ரிக் செல்வின் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலனுக்காகவும். வனஜா வலது கண் அறுவை சிகிச்சை நன்முறையில் நடந்தேற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். எட்வின் சரண்யா குழந்தை வரம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும். மரிய தஸ்னவிஸ் கில்டா இவருடைய ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் பங்கு தந்தையினுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும்
நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 மற்றும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுள் எங்கள் வழியாக வேண்டுங்கள் விடுவிக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு செய்தி அத்தியாயம் 6 இறைத்திரு வசனங்கள் 1-6, 16-18 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்கிற போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களின் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்கிற போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது வெளிவேடக்காரர் போய் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார். அவர்கள் தங்களுக்கு ஒரு கைமாறு பெற்றுவிட்டாக என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கிற போது வெளிவேடக்காரரை போல் முகமாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டான உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கிற போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அருமையான அன்பு சகோதர சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் நிறைய நேரங்களிலே பலவிதமான பயணங்களை மேற்கொள்கிறோம். அழகாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் மேற்கொள்கிற மிகப்பெரிய நீளமான பயணம் எது என்றால் அவன் தனக்குள்ளே செல்கிற பயணம். ஒரு மனிதன் மேற்கொள்கிற பயணங்களில் நீளமான பயணம். நான் அமெரிக்கா போனேன், நான் லண்டன் போனேன், இப்பெல்லாம் ஃப்ளைட் ரொம்ப சீக்கிரம் போயிடுது. தனக்குள்ளே மேற்கொள்கின்ற ஒரு பயணம் தான் நீண்ட பயணம் அப்படின்னு சொல்றோம். தடம் மாறி போன பாதைகளை தவறி போனவரை சரி செய்வதற்காக தனக்குள் மேற்கொள்கிற ஒரு பயணம் தான் இந்த தபசு பயணம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தபசு காலத்துல இப்போ இங்க இந்த சாம்பல்களை எல்லாம் மந்திரிக்கப்பட்டு நம்ம நெற்றியில பூசப்பட இருக்கிறார். திருநெற்று புதன் அப்படி என்று அழைக்கப்படுகிற இந்த ஆஷ் வெனஸ்டே தவக்காலத்தின் முதல் நாள் நமக்கு தருகிற இந்த சாம்பல் தருகிற பாடங்கள் எல்லாம் ஏறாது. நான் சும்மா லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். முதல் சாம்பல் ஒன்றும் இல்லாம நீங்க பாப்பீங்க, ஊதி பாருங்களேன், அந்த சாம்பலே ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் இப்ப நிறைய இடத்துல கிரிமேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்துக்கள் எல்லாம் எரிக்கிறாங்க. எரித்து வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தருவாங்க, ஒரே ஒரு சின்ன டப்பால தரான், அப்படியே ஊதுனீங்க வச்சுங்களேன் போயிடுச்சு. அதுதான் போய் கரைக்கிறான், கடல்ல கரைந்து போகுது, மறைந்து போவது, நிலை இல்லாமை. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோச்சிக்காம சொல்றேன், தான் என்ற எண்ணம் மாணவம் அகங்காரத்தோடு நம்ம அவ்வளவுதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கணும்ல பல நேரங்கள்ல. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்று இந்த திருநெற்று புதன் ஒன்றுமில்லை, நீ வேஸ்ட், வெறுமை, நிலையின்மை, வாழ்க்கை ஒண்ணு இல்லடா, அவ்வளவுதான். ஃபோன் ஊதுனா நீ காணாம போயிட்டேங்க, இந்த ஆண்ட்ரு எங்க போனான், அவ்வளவுதான்.
போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. முதல் செய்தி தான் என்ற நம்ம தான் எனக்கு பெரிய விஷயம். நம்ம ஒன்றும் இல்லாமல் இருப்பது தான் இது நமக்கு மிக அர்த்தமுள்ள விதத்தில் இந்த நாள் துவங்குறது. துக்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்பெல்லாம் அவங்க துக்கப்படுகிறார்களோ அப்போ எல்லாம் சாம்பலை தங்கள் மேலே பூர்த்தி கொண்டதாக எஸ்தர் உள்ள வாசகம். பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் துக்கத்தை இயேசுடைய பாடுகளை பார்த்து நம்ம உச்சி கொட்டி போவதல்ல, நாம் செய்கிற தவறுகளை நினைத்து துக்கப்படுவது, வேதனைப்படுவது, அதான் சாம்பல். துக்கப்படுது, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்க்கை நான் சரியாக வாழல, கடந்த 2023 தபஸ்காரம் வந்துச்சு, அப்பவும் பல விஷயம் செய்ய பார்த்தா முடியல, இது 2024 வந்திருக்கு, இந்த தபஸ்காலத்தையாவது நான் என்னையே சரி செய்து கொள்வதற்கு, நான் செய்த தவறிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு கொடுங்க. மூன்றாவது சொல்றாங்க, சாம்பல் நமக்கு தருவது மனம் திரும்புதல். நீங்க வாசிக்கட்டு, உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ளாதும் இதயத்தை கிழித்து திரும்பி வருதல் சொல்றோம். எனக்கு திரும்பி வருதல். இந்த மூலையும் பார்க்கிற போது நற்செய்தியை கூட நான் அப்படியே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். மனித வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அங்கம் அப்படின்னா உறவு அப்படின்னு சொல்றான். உறவு நிலை, உறவு நிலை. மார்ட்டின் பியூபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயில் அறிஞர் மிக அழகாக சொல்றார், வாழ்வே உறவு தாங்க, வாழ்வே உறவு. இந்த வாழ்வுல உறவு எடுத்துருங்களேன், 100ல் 1 எடுத்துட்டா எப்படி பூஜ்ஜியத்தால பிரயோஜனம் இல்லையோ அந்த மாதிரி வாழ்வே உறவு தான். அவதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நற்செய்தியில 3 விதமான தவசு காலத்தினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. தவக்காலத்தின் தூண்கள் 3: 1 நோன்பு, 2 தர்மம், 3 ஜபம். அப்படியே ஒரு ஸ்லைட்டா பார்ப்போம். உள்ள முதல் நிலை பார்க்கிற போது உறவு நிலை. நோன்பு, ஒருவேளை உணவை தவிர்ப்பது மட்டும் முக்கியமா அப்படின்னா இல்லை, எனக்கும் கடவுளுக்குமான உறவு அப்படின்னு சொல்லலாம். அல்லது எனக்குள் நான் செல்கிற நான் சொன்ன எனக்குள் மேற்கொள்கிற ஒரு பயணம். இந்த நோன்பை பற்றி சொல்லுகிற போது வசனம் அழகாய், இயேசு தனித்திருந்து நோன்பிருந்தார், நோன்பிருந்து தனித்து ஜெபித்தார் அப்படிலாம் விவிலியத்தில் பல நேரங்களில் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நோன்பு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அன்பை பற்றி பேசுகிறோம். நிறைய நேரங்கள் இன்றைக்கி எல்லாம் பூவெலாம் போட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தா ஒரே இந்த ரோஜா மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அன்புங்க, ஒருவன் மிக அழகாய் சொல்கிறாங்க, தன்னை அன்பு செய்யாத ஒருவனால் பிறரை அன்பு செய்ய முடியாது. இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தன்னிடம் சரியான உறவு நிலை கொண்டுள்ளாத ஒருவனால் பிறரிடம் சரியான உறவு நிலை கொள்ளவே முடியாது. நீங்கள் மற்றவங்கிட்ட அன்பு செய்ய முடியல அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட அன்பு இல்லை. நீங்கள் ஏன் பலர்கிட்ட உறவு வைக்க முடியல, ஒய் நாட்டி நம்ம அதோட நல்ல ரிலேஷன் வச்சுக்க முடியும் அப்படின்னா உறவு இல்லை என்றால் உங்களிடமே சரியான உறவு இல்லை. ஆனால் மிக அழகாக ஆண்டவர் சொல்வார், உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யுங்கள். அப்போ இந்த நோன்பு என்ன செய்யுது? இப்போ நீங்கள் ஒரு நாள் இன்னைக்கு காலை சாப்பிட மாட்டோம், வெள்ளிக்கிழமை 40 நாள், சில பேர் ஒருவேளை உணவை தவிர்ப்பது, நிறைய பேர் பல 2 வேளை சாப்பிடாமல் இருப்பேன், பல வெறுமனே உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, எனக்குள்ளே நான் பயணிப்பது. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள் நீங்கள் தனித்து இருந்து பாருங்களேன், இயேசு தனித்து இருந்தார். பல நேரங்கள் அவன் சீடர்களுக்கு வாங்க தனியான இடத்திற்கு செல்வோம் அப்படி அழைக்கிறார். விவிலியம் மிக அழகாய் தனித்து இருப்பது தான் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நம் உள்ளே செல்கிற போது நம்முடைய பலம் என்ன, நமது குறை என்ன, நமது நிறை என்ன, நமது பலவீனம் என்ன என்பது எல்லாம் அறிந்து கொள்ள செய்கிறது. முதல் நிலை இந்த நோன்பு உணவை தவிர்ப்பதல்ல, எனக்குள் செல்கிற போது எனக்குள் உள்ள அந்த உறவை ஏற்படுத்தி கொள்கிற போது என்னை நான் முதல்ல அன்பு செய்யணும், என்னை நான் அன்பு செய்யணும். ஒரு வேளை சாப்பிடாம செத்தா போகிறேன் அப்படின்னு சொல்லல. அப்போ என்னை நான் அன்பு செய்யும் போது பிறரை அன்பு செய்கிறேன். என்னுடைய உணவை தவிர்த்து எனக்குள் நான் போகிற போது பிறரிடம் என்னுடைய உறவு, மற்றபடி நல்ல உறவு நிலைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு தான் ஆண்டவர் மிக அழகாய் நோன்பு சொல்றேன். 2வது தர்மம். அழகான வெளியே பிச்சைக்காரங்க 10 ரூபா போடுது. தர்மம் என்பது பிச்சையிடுவது அல்ல, தனக்குரியதை, எனக்கு இது முக்கியங்க, இது எனக்கு என்னுடையது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை கொடுப்பது, பகிர்ந்து கொள்ள சொல்றார், பகிர்வு சொல்றார். தர்மம் என்பது பகிர்வு. அன்னை தெரேசாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட போது அதை வாங்கிட்டு வராங்க. டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. பல பேர் அங்கே இருக்காங்க. அன்னை தெரேசா நோபல் பரிசு ஒரு பெரிய பரிசு தெரியும். அப்போ அன்னை தெரேசா பேசும்போது சொல்றாங்க, நம்மை விட, அழகான வார்த்தைகள், நம்மை விட அதிகமாக துன்பப்படுவர்களுக்கு
நம்மாலான உதவியை செய்வதுதான் சிறந்த பணி அப்படின்னு சொல்றாங்க. நம்மை விட இப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்களை விட அடுத்தவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு போய் பணி செய்யணும்னு சொல்றாங்க. இதை பேசி முடிச்சுட்டு வெளியில் வருகிறார்கள். அங்கே அவருடைய பேச்சு ஒரு பிச்சைக்காரன் வரார். அவர் சொல்றார், அம்மா உங்க பேச்சு நான் கேட்டேன், நான் நினைச்சேன் நான் தான் பிச்சைக்காரன், நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு தான் கையில காசு இல்லை, என்னை யாரும் கண்டில் நினைச்சிருந்தேன். என்னை விட நீங்க சொன்னீங்க நம்மை விட என்னை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா உதவி சொன்னீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் சேமித்து வைத்த பிச்சை பணத்திலிருந்து ஒரு தொகையை கொடுத்தாராம். பின்னொரு நாட்களில அன்னை தெரேசா எப்படியா சொல்கிறார், நான் கொடுக்கப்பட்ட அந்த நோபல் பரிசை விட, நான் பெற்ற அந்த நோபல் பரிசை விட அன்று அந்த சகோதரர் கொடுத்த அவருடைய மீதி பணம், பிச்சை பணத்திலிருந்து கொடுத்த தொகை எனக்கு பெரிதாக தெரிந்தது. எனக்கு நிறைய நேரங்கள்ல இதுதாங்க தர்மம். தர்மம் என்பது என்ன? காசு பணத்தை மட்டும் கொடுப்பது இல்லை அடுத்தவங்களுக்கு, நம் நேரத்தை கொடுப்பது, நம்முடைய அக்கறையை கொடுப்பது, நம்முடைய உழைப்பை கொடுப்பது, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வது. இன்னைக்கு இதுதான் இந்த 40 நாட்கள் இதுதான் நமக்கு அழைப்பு விடப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெபம். ஜெபம் என்பது ஒரு உறவு நிலை. நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிறரிடம் பகிர்வு என்பது உறவு நிலை, அடுத்தவரிடம் நாம் கொள்ள உறவு. அப்போ அதனால் முதல்ல நான் நம்மிடம் கொள்கிற உறவு நோன்பு, பிறரிடம் கொள்கிற உறவு நிலை தான் நான் சொன்ன பகிர்வு. மூன்றாவது கடவுளிடம் கொள்ள வேண்டிய உறவு நிலை ஜெபம். வெறுமனே நம்ம நினைக்கிற பல நேரங்களை வெற்று வார்த்தைகளால நிரப்புவது, நேரத்தை நிரப்புவது, வெற்று சடங்காச்சாரங்களோடு வாழ்வை முடிந்து போவதல்ல. ஜெபம் எனக்கும் கடவுளுக்குமான உறவு நிலை, எனக்கும் கடவுளுக்குமான உறவு நிலை. இந்த உறவு நிலை என்னை என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னும் இன்னும் என்னை சரியான வழியில, செம்மையான பாதையில வழி நடக்க எனக்கு தேவையான ஆற்றலை, எனக்கு தேவையான வலிமையை நான் இங்கிருந்து பெற்று. அந்த மிக அழகாக இறை மனித உறவு. இறை மனித உறவு என்பது ஒரு மிக அருமையான உறவு. அவன் நினைக்கிறேன் இந்த 3 விதமான உறவுகள் நம்முடைய வாழ்வில் மிக அவசியம். குறிப்பாக இந்த 40 நாட்கள் இதைதான் நம்ம செய்ய போகிறோம். யோசித்து பார்ப்போம். எனக்கு நிறைய நேரங்களில் நான் சொல்கிறேன், நம்மையே நாம் திரும்பி வருவதல், மனம் திரும்புதல், திரும்பி வருதல், கடவுளும் திரும்பி வருதல். நம்முடைய நான் எனக்குள்ள உறவு என்ன, நான் முதல்ல அன்பு செய்யறேனா, எனக்குள்ள நல்ல உறவு நிலையை வளர்த்து கொள்ளனா, வெரி குட், அதான் நோன்பெடுங்க, ஒன்றும் பிரச்சனை. 2வது அடுத்தவங்க மேலே எனக்கு எந்த அக்கறை இருக்குது, அடுத்தவங்க தான் என்ன உதவி செய்யலாம். வெறுமனே 10 ரூபாய் 20 ரூபாய் பணத்தை போடுவது அல்ல, மாறாக அவங்க மீது அக்கறை கொள்வது, பாசம். 3வது அதிகமான நேரத்தை ஆண்டவனோடு செலவழித்து நம்ம சொன்ன இன்றே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள் என்று பவுலடிகளார் சொல்வது போல இந்த நாள் நம்ம கொடுக்கப்படுது. இதை நாம இந்த திரும்பி வருவோம், கடவுளும் வருவோம், கடவுள் நல்ல உறவு நிலை ஏற்படுத்திக் கொள்வோம், பிறரிடம் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வோம், நமக்குள்ளே நல்ல நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வோம். ஆமாம். எழுந்து சகோதரிகளே, இப்பொழுது இந்த சாம்பலானது அர்ச்சிக்கப்பட்டு நம்முடைய நெற்றிகளிலே பூசப்படுகின்ற அந்த வழிபாட்டிற்குள்ளாக செல்ல இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் வேண்டுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநெற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பிய வண்ணமாக நம்முடைய பாவங்களை எல்லாம், குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து, எவ்வாறு இன்று திருப்பாடலிலே வாசிக்க கேட்டோமோ, உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும் என்று கூறி இறைவன் நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்க வேண்டுவோம். இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றே, பரிகாரங்களினால் மகிழ்கின்றே, பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்க்கின்றே. திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன்
பொழிந்தருளுகின்றீ. அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தெழும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தலும். கண்களை முடுவோம். இந்த ஒரு புனித காலம், ஒரு அருளின் காலத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம், காரடி அடித்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் அன்பும் அருளும் இரக்கமும் மன்னிப்பும் கொண்டவர். இந்த நாள் நமக்கு சொல்கிற அற்புதமான திருப்பாடல் சொல்கிறது, பேரன்பும் அமைதியும் நீதியும் சந்திக்கும் இடம். பேரன்பும் நீதியும் அமைதியும் சந்திக்கும் இடம். அவை இந்த 2024 தவ காலத்தை துவங்கி இருக்கிறோம். திரும்பி வாருங்கள், நல்ல உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுகிறார். இன்று இந்த புனித காலத்திற்காக நன்றி செல்வோம். இந்த 40 நாட்களும் நாம் ஆண்டவரோடு பயணிக்க, பிறரோடு பயணிக்க, நமக்குள் பயணிக்க அருள் வேண்டுவோம். இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடும் அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபத்தில் கேட்ட அனைவருக்காகும், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாவருக்காகும், இந்த புனித காலத்தை துவங்கி இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காகும், நாம் பயணிக்க இருக்கிற மேற்கொள்ள இருக்கிற அந்த பயணத்தில் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க அருள் வேண்டுவோம். உயிர் தெழுவும் என்ற எதிர்நோக்குடன் துளிகளும் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றுள்ளவங்க அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான பொழுது மிக்க மரியார், அருவுக்கு என்னை அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோணியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஒரே குரலாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாத்தானினுடைய சோதனைகளிலிருந்து, மனவேதனைகளிலிருந்து, உடல் நோய்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களாலும் குற்றம் குறைகளினாலும் மற்றும் உள்ள எல்லா விதமான தீமைகளினாலும் அமைதி இழந்து தவிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த நாட்டிலும் உலகத்திலும் முழுமையான அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அந்த உன்னதமான அமைதியை முகம் பார்த்து முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர்.
சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி பயணத்தின் வழியாக கடவுளுக்கும் நமக்குமான உறவை இணைத்தவர் இவரே, ஏற்படுத்தியவர் இவரே. இவருடைய திரு விருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த 2024 தவ காலத்தை இன்று திருநூற்று புதனோடு துவங்கி இருக்கிறோம்.
40 நாட்கள் நாம் ஆண்டவரோடு பயணிக்க இருக்கிறோம். நம்முடைய பங்கிலே தவ காலத்திற்கான திருநிகள் அடங்கிய நோட்டீஸ் ஆனது உங்களுக்கு முன்னரே நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக உங்கள் இல்லங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா 40 நாட்களுக்கான திட்டங்களை நாம் தீட்டியிருக்கிறோம். இந்த 40 நாட்கள் அர்த்தமுள்ள விதத்தில் ஆண்டவரோடும் பிறரோடும் நாம் பயணிக்க, நமக்குள்ளும் பயணிக்க பல ஏற்பாடுகள் செய்திருக்கோம். எனவே தயவுசெய்து இந்த நோட்டீஸை வாங்கி தூக்கி போட்டுருங்க. ஆகவே தயவுசெய்து நோட்டீஸை வாங்கி பத்திரப்படுத்துங்க. நேரங்கள் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன நிகழ்வுகள் என்றெல்லாம் நம்ம வந்து போட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கேட்க, நீ ஃபாதர் அடுத்த வாரம் பூசை இருக்கா, 8 மணி பூசை அப்படிலாம் கேட்கக்கூடாது. எனவே நோட்டீஸ் கொடுப்பதே உங்களுக்கான ஒவ்வொரு வாரம் சொல்லி தான் இருப்போம். பட் இருந்தாலும் இந்த காதில் காட்டி இந்த காதில் விட்டுடுவோம். மீண்டுமாக இந்த தவக்காலத்தின் முதல் நாள் இன்று நம்ம வந்து திருநீற்று புதனை துவங்கி இருக்கு. எல்லாம் அதில் இருக்கு பார்த்துப்பீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ஒருவேளை உணவை நாம் தவிர்க்க வேண்டும். சிறு பிள்ளைகளை தவிர்த்து பெரியவைகள் இன்னைக்கு காலை உணவை தவிர்ப்பது நல்லது. திருவை அழைப்பு விடுகிறது. அவ்வாறு இன்று வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்கலாம். நான் 5 விதமான நோன்புகளை யோசித்திருந்தேன். ஒன்று, காலையில் 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை உணவை தவிர்க்கலாம். சில பேர் 2 வேளை கூட சாப்பிடாம இருக்காங்க, அப்படி கூட நல்லது. முதல் நோன்பு. 2வது, மாமிசம் அசைவம் மீன் சாப்பிடலாம் சொல்கிறாங்க, பட் அஃப்கோர்ஸ் நான் சொல்ல, பொதுவாகவே அசைவ உணவுகளை தவிர்ப்பது 2வது நோன்பு. 3வது, தினந்தோறும் சிலுவை பாதை தியானிக்கலாம். பங்குல தினந்தோறும் குறுகிய சிலுவை பாதை இருக்கிறது, சிலுவை பாதை தியானிக்கலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் கூட திருப்பணியில் கலந்து கொண்டு நற்கருணை பெற்றுக்கொள்வது அது கூட மிக முக்கியம். எனக்கு தெரியும், காலையில் நான் நேற்று கூட சொன்னேன், 40 நாட்கள் மண்டலம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மருந்து நீங்கள் சித்தாராம் போனீங்க அப்படின்னா நீங்கள் அலோபதி சாப்பிட்ற மாதிரி உடனே மாத்திரை போட்டு தலைவலி போகுது, அது மாதிரிலாம் இல்லை. 40 நாட்கள் தொடர்ந்து அந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டு என்றால் உடலில் இருக்கிற அந்த நோய்களோ குறைபாடுகள் கலைந்து போகுது. 40 நாட்கள் காலை 5:30 மணிக்கு ஏந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களை அடிச்சிக்க முடியாது. 40 நாட்கள், நான் 40 வருஷம் ஆனால் கூட திருப்பி நீங்கள் 5:30 மணிக்கு ஏந்திப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்வது நல்ல விஷயங்களை நல்லது. அவை நான் சொன்ன 3வது தினந்தோறும் சிலுவை பாதை. 4வது நான் சொன்ன தினந்தோறும் திருப்பலி. கடைசியாக நான் போனது வந்து கைபேசி தொலைவு சேவையற்ற நேரத்தை அளவற்ற பல மணி நேரங்களை தொலைபேசியில் கைபேசி செலவழிப்பதை விட அளவாக பேசுதல். அது வந்து யோசித்தேன் இன்னைக்கு. அளவாக பேசும் முதல் எனக்கே நானே இப்போ வெட்டுகிற ஒரு இது நோன்பு. அளவாக தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை கூட கொஞ்சம் தவிர்க்கலாம். நிறைய இருக்குது, இணையதளம், நிறைய ஃபேஸ்புக், இது மாதிரியான விஷயங்கள், தொலைக்காட்சி, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது. இதுதான் நம்மோடு தனித்து இருப்பது. ஏசு தனித்திருந்தால் தனக்குள்ளே பயணிப்பது. 40 நாட்கள் நாம் நமக்குள்ளே பயணிக்க முயற்சி எடுப்போம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி காலையில் 6 மணிக்கு தினந்தோறும் 6 மணிக்கு நற்கருணை ஆனது இங்கே நிறுவப்படும். அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ஜெபமாலை ஜெபிப்போம். அதை தொடர்ந்து கடைசியில் 6:25க்கு நற்கருணை ஆசீர்வாதம், 6:30 மணிக்கு திருப்பலியானது தினந்தோறும் நடைபெறும். சரியா? திருப்பலி முடிந்தவுடன் தினந்தோறும் குறுகிய சிலுவை பாதையானது நடைபெற இருக்கிறார். அன்றைக்கி ஒரு கடைசியாக யோசிச்சு கொண்டு இருந்தேன். தினந்தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட அனுப்பிச்சு விட்றேன், அருளின் கால வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பிச்சு விட்றேன். தினந்தோறும் நமக்கான திருப்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திருப்பாடல் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த 40 நாளில் எல்லா திருப்பாடலும் வாசித்து முடிச்சிடலாம். அவ்வளோ அழகாக இந்த 40 நாளுக்கு என்று அழகாக நம்முடைய திருவை வடிவமைத்திருக்கிறார். திருப்பாடல்கள் நான் சொல்கிறது சங்கீதம் சொல்கிறேன், திருப்பாடல்களை இது மாதிரி விவிலியம் வாசிப்பது அதான் சொல்ல வரேன். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டாம். தினந்தோறும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருப்பாடலை வாசித்தாலே போதும், நீங்கள் வந்து திருப்பாடலை முடித்து விடலாம். இந்த மாதிரி சில பல நோன்பு முயற்சிகள் நாம் எடுப்போம். இன்று மாலை வழக்கம் போல் 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். நம்முடைய பங்குல நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், இருந்தாலும் சில பேர் வரல, அதை நான் சொல்கிறேன். வருகிற முதல் ஞாயிறு 18ஆம் தேதி நம்ம சிலுவை வழிபாடு, அனைத்து திருப்பலியிலும் சிலுவை வழிபாடு நடைபெறும். என்று நம்முடைய மறைவட்ட அளவிலே, மறைவட்டம் புனித திருமுழுக்கு யோவான் மறைவட்ட அளவில் நம்முடைய பங்குக்கு ஒரு 150 இளையோர்கள் இளம்பெண்கள் வர இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கான ஒரு சிறிய தியானத்தை ஏற்பாடு செய்ய காலை 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை மதிய உணவோடு இது நிறைவு பெறுகிறது. தியான உரை, அவளுக்கான சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, திருப்பலி என்று நடைபெறும். எனவே அன்பில் இருக்கிற பிள்ளைகளை தயவு செய்து வயது வந்த பிள்ளைகள் அனைவரும் இந்த தியானத்திலே பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். தவக்காலத்தில் 2ஆம் ஞாயிறு 25ஆம் தேதி நம்ம பாத யாத்திரையாக மேற்கொள்ள இருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பாத யாத்திரை கோல்டன் ஜானாக சென்றிருந்தோம். இந்த ஆண்டு முகப்பேறு மேற்கு இங்கே இருக்கிற அந்தோனியார் ஆலயத்துக்கு செல்ல இருக்கும். மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரை. அவ்வாறு 3ஆம் தேதி தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. எனவே அன்று நம்முடைய பங்கிலிருந்து திரு யாத்திரையாக நாம் வந்து அச்சரப்பாக்கம், மேல் சித்தாம்பூர், செஞ்சி,
திருவண்ணாமலை, அதை தாண்டி இருக்கிற காட்டுக்கோயில் என்று சொல்லப்படும் அந்தோனியார் ஆலய விருந்து விலையை நான் சொல்ல இருக்கிறோம். நீண்ட ஒரு பயணம். எனவே நான் சொன்ன மாதிரி கடந்த நாட்களை சொன்னதுதான், பணம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெலாம் ரொம்ப அதிகமான பணம் கேட்குறேன். எனவே பஸ்ஸு பேருந்து கட்டணம், காலை உணவு, மதிய உணவு, காலை தேநீர், மாலை தேநீர் மற்றும் அந்த மற்ற ஸ்நாக்ஸ், இப்படியாக தண்ணீர் பாட்டில் இப்படிலாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு நபருக்கு 750 ரூபாய். இதை குறைக்க முடியல, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். 750 ரூபாய். ஆகவே பெரியவர்களுக்கு 750 ரூபாய், சிறு பிள்ளைகளுக்கு 3 வயது உள்ள பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஏன்னா மடியில் உட்கார வச்சுக்கணும். ஒரு வண்டியில் 50 சீட் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனவே 5 சீட்டு வாங்க குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். எனவே குழந்தைகளுக்காக 600 ரூபாய் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளமோ உதவி பங்குதிலும் பதிவு செய்து கொள்ளும். அன்பியம் பேரை சொல்லி காசை கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு 14ஆம் தேதி, நான் கடந்த ஞாயிற்றுக்கும் அறிவிச்சிட்டேன். ஏன்னா நம்ம போவது 3ஆம் தேதி, நான் மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே வருகின்ற 28ஆம் தேதி கடைசி நாளாக வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே போக முடியாது. எனவே நீங்கள் கடைசி நாள் வரை காத்திருக்காமல் இந்த தவக்கால திருயாத்திரை பங்கேற்க விரும்புகள் அதற்குரிய பணத்தையும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக உதவி பங்குதிலும் கொடுத்து தனிப்பட்ட முறையிலும் பெயர்களை சொல்லி வெளியிலிருந்து வருகிற கூட நீங்கள் உங்களுடைய பெயர்களை உங்களுடைய பங்கு செல் நம்பரை கொடுத்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே கூட நம்முடைய பங்குல வருகிற 10ஆம் தேதி 17ஆம் தேதி இதில் அடுத்த மாதம் நம்ம மத்தியில் கப்புச்சன் சபை குருக்கள் 4 பேர் வர இருக்கிறாங்க. கப்புச்சன் சபை குருக்கள் வித்தியாசமானதாக இருக்கும். காலையிலே வீடுகளை சந்திப்பார்கள். மாலையில் 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை தியான உரைகளும் திருப்படியும் மற்ற ஆசிரியம் நடைபெறும். அதோடு கூட நான் சொன்ன மாதிரி பல முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே மேலும் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை நல்கிறோம். அவ்வாறு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, அவை நாம் இன்னைக்கு தவக்காலத்தை துவங்கிவிட்டோம். வருகிற வெள்ளிக்கிழமை கிறிஸ்டபர் அருள்தந்தை பூவையிலிருந்து வருகிறார். பல குருக்களை வெளியிலிருந்து நாம் அழைக்கிறோம். நம்மளுக்கான சிலுவை பாதை கருத்துக்களை தியான சிந்தனை கொடுக்க இருக்கிறார். எனவே வெள்ளிக்கிழமைகளை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு நீங்கள் சிலுவை பாதை துவங்கும். உங்களுக்கு தெரியும் சிலுவை பாதை, அதை தொடர்ந்து திருப்பலி, அதை தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். எனவே மீண்டுமாக அனைவரும் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். தவக்கால உண்டியல்கள் நான் சொன்ன மாதிரி தான் தர்மம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு பகிர்வு. உங்கள் அநேகர் கரிமீன் சாப்பிடாமல் குடிக்காமல் மற்ற இந்த மாதிரி பீடிலாம் பிடிக்காமல் நிறைய தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளுவீர்கள், எனக்கு தெரியும். அவை உண்டிகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்காதவர்கள் உதவி பெற்றுக்கொள்ளுங்கள். இதிலிருந்து கிடைக்கிற இந்த பணம் வந்து நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்வது தான், நம்முடைய பங்கில் இருக்க நிறைய ஏழை எளிய மாணவர்களை கடந்த ஆண்டு நம்ம 2,67,000 ரூபாய் கரெக்ட் பண்ணி கொடுத்தோம். அதை நீங்கள் கொடுத்தது தான். அது வின்சென்டிவ் வழிவழியாக 55 பிள்ளைகளுக்கு நம்ம உதவி பெருசாக கொடுத்தோமா இல்லை, கொஞ்சம் தான் கொடுத்தோம். பட் இருந்தாலும் அது அவர்களுக்கு உதவியாக இருந்தது. நம்ம தான் இன்னைக்கு இது கடவுள் தான் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். எனவே இந்த உண்டியல்களை பெற்று செல்லுங்கள். பெரிய வியாழக்கிழமை அதை திரும்பி வந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இந்த 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு அரசாங்க தேர்வு எழுத பிள்ளைகளுக்கான சிறப்பு ஜெப வழிபாடு வருகிற செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எனவே தெரிந்த அத்தனை பிள்ளைகளும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கான சிறப்பு ஜெப வழிபாடும் பரிசும் அளித்து அவர்களை உற்சாகப்படுத்தி நல்ல முறையில் தேர்வு எழுத அவர்களுக்கு நாம் வழிவகை செய்வோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். இந்த திருநீற்றுக்காக ஒரு பெரிய கூட்டமே நிற்கும் நினைக்கிறேன். எனவே தயவுசெய்து ஆல்ரெடி வாங்கி போயிட்டோம். அதை சண்டை போடாமல் இருப்பதை வாங்கி செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. திருப்படி முடிந்தவுடன் குறுகிய சிலுவை பாதை மினிமம் 3 நிமிஷம் தான் இருக்கும். எனவே ஒவ்வொரு நாள் சொன்ன இன்னைக்கு நம்ம தொடங்கிடலாம். குறுகிய சிலுவை பாதை திருப்படி முடிந்து ஆசீர்வாதம் கொடுத்த உடனே சிலுவை பாதை 3 நிமிடம் மட்டுமே. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமகன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும்.
தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சிலுவை பாதை முதல் நிலை, நீதிக்கு தண்டனை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் வீண் பழி சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்து வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இரண்டாம் நிலை, பாரமான சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரச் சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமை நீக்கவும் அருள் தாரும். ஆமேன். பேருதயவாயிரும் சுவாமி, எங்கள் பேருதயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு தரையில் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் முறையாக கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் விழும்போது எழவும் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். நான்காம் நிலை, தாயும் தேயும் சந்திக்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்கள் பெற்றோர் பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரைப்படி நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஐந்தாம் நிலை, தோள் கொடுத்து உதவும் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். சீமோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறர் துயர் துடைக்கவும் தேவையில் நல்ல சமாரியனாக செயல்படவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஆறாம் நிலை, வெரோனிகாவுக்கு இயேசு தந்த பரிசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். வெரோனிகாவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கருதாமல் துணிவுடன் செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஏழாம் நிலை, இயேசு தடுமாறுகின்றார். சிலுவை பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகளில் விழுந்தாலும் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். எட்டாம் நிலை, ஆறுதல் சொல்லும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆறுதல் சொல்லவும் திடப்படுத்தவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும்.
மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 9ஆம் நிலை 3ஆம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். மீண்டும் ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் தடைகள், எதிர்ப்புகள், இக்கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து வீரத்துடன் நடைபோட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 10ஆம் நிலை ஆடையின்றி இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்தி எளிய வாழ்க்கை வாழும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 11ஆம் நிலை சிலுவையோடு சிலுவையாக இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே, தீய எண்ணங்கள், பொறாமை, சுயநலம், பழிவாங்குதல் போன்ற ஆணிகளை எடுத்தெறிந்து புண் ஆற்று மருந்தாக செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 12ஆம் நிலை இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் மரித்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நல் மரணம் கிடைக்கவும் மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திடவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 13ஆம் நிலை அன்னையின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும் முதிர்ந்த வயதிலே மிகுந்த பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். 13ஆம் நிலை கல்லறையில் இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்டபாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறையில் அடக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபத்தையும் புதைத்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமென். போப்பாடலின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்களின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மேலும் நம்முடைய அருட் சகோதரி கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டியும் விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தினந்தோறும் சிலுவை பாதை இருக்கிறது. யார் வேணா வாசிக்கலாம். எனவே நிறைய நேரங்களை படித்தவங்களே படிக்கணும் அவசியம் இல்லை. எனவே உதவி பகுந்த பெயர்களை பதிவு செய்து கொள்ள 40 நாள் இருக்கு. காலை திருப்பலி, மாலை திருப்பலி எப்போ நடக்குதோ அப்போதெல்லாம் இந்த சிலுவை பாதை வாசிக்க நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் தயார் பண்ண வேண்டாம், முன்கூட்டியே வந்தீங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த சிலுவை பாதையை வாசித்து தியானிக்க உதவி செய்ய. கடைசி பாடல்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகான புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் நம் கொள்ளும். பங்கின் பாதுகான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.